இன்று பிறந்த நாள் காணும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களின் போர்ப்படை தளபதி ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு என் ஆனந்த் அவர்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன். எங்கள் வழிகாட்டியே இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இங்கனம் கே அருள்குமார், கிருஷ்ணகிரி மாவட்ட மாணவரணி அமைப்பாளர், கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட தாவேக்க. விவசாயிகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு கூடுதல் ஊட்டச்சத்து கிடைக்கும் வகையில் 2011ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா டாக்டர் ஜே ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த சத்துணவு திட்டத்துடன் மாம்பழ ஜூஸ் வழங்கும் திட்டத்தினை தற்பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் விஜய் இந்த திட்டத்தை தூசி தட்டி அதனை புதுப்பித்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டுமென விவசாயிகளும் பழக்கூழ் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்தான செய்தி தொகுப்பு. தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 50,000 ஹெக்டேர் பரப்பளவில் ஆண்டுதோறும் 8 லட்சம் டன் மாங்கனிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இவற்றில் 4 லட்சம் மெட்ரிக் அளவிற்கு மாவட்டத்தில் உள்ள 23 மாம்பழ பழச்சாறு தயாரிக்கும் ஆலைகள் மூலம் மாம்பழ கூழாக தயாரித்து அமெரிக்கா, ஜெர்மனி, இத்தாலி, ரஷ்யா, சீனா மற்றும் வளைகுடா நாடுகளான துபாய், சவுதி அரேபியா, குவைத் போன்ற நாடுகளுக்கு 50% ஏற்றுமதியும், இந்திய அளவில் 50% ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது. இதன் மூலம் ஆண்டுக்கு 3,500 கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. லட்சக்கணக்கான விவசாயிகள், தொழிலாளர்கள் இதன் மூலம் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக ரஷ்யா, உக்ரைன் போர் மற்றும் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க போர் காரணமாக வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் காரணமாக ஏற்றுமதி செய்யப்பட்ட மாம்பழ கூழ்கள் இலங்கை, சென்னை, தூத்துக்குடி போன்ற துறைமுகங்களிலும் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகளிலும் பல லட்சம் டன் தேக்கம் அடைந்துள்ளது. இதனால் சுமார் 2,000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது போர் காரணமாக கண்டெய்னர் ஒன்றுக்கு $2,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என சர்வதேச வர்த்தக நிறுவனம் கோரிக்கையை முன்வைக்கிறது. மேலும் கப்பல் வாடகையும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் இந்த ஆண்டு மாங்கூழ் விற்பனை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கொள்முதல் செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு பணம் வழங்குவதிலும், தொழிலாளர்களுக்கு ஊதியம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு மின் கட்டணம் செலுத்துவதிலும், வங்கிக் கடன் செலுத்துவதிலும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த 4 ஆண்டுகளாக சரிவை சந்தித்து வரும் நிலையில் இந்த போர் காரணமாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மத்திய அரசு மாம்பழ பழச்சாறு ஆலைகள் வாங்கிய கடனுக்கான வட்டியை தள்ளுபடி செய்ய வேண்டும். ஒரு டன்னுக்கு 2,000 ரூபாய் மத்திய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். மின் கட்டணம் முழுவதும் ரத்து செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை மாம்பழச்சாறு ஆலை உரிமையாளர்கள் முன்வைத்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த இழப்பை ஈடு செய்யும் வகையிலும் விவசாயிகள் மற்றும் மாம்பழ கூழ் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளையும் காப்பாற்றும் வகையில் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் ஊட்டச்சத்தையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் ஒரு சேர மேம்படுத்தும் வகையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா டாக்டர் ஜே ஜெயலலிதா அவர்கள் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் சத்துணவு திட்டத்துடன் மாம்பழ ஜூஸ் அல்லது மாம்பழ மில்க் ஷேக் வழங்கும் திட்டத்தை அறிவித்தார். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் 2. 1. பள்ளி மாணவர்களுக்கு கூடுதல் ஊட்டச்சத்து கிடைக்க செய்வது. 2. கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மாம்பழம் விளைவிக்கும் விவசாயிகளுக்கு நிலையான சந்தை வாய்ப்பை உருவாக்குவது. இந்த அறிவிப்பு அப்போது பெரும் வரவேற்பை பெற்றது. குறிப்பாக மாம்பழ விவசாயிகள் அரசு நேரடியாக மாம்பழ கூழை கொள்முதல் செய்தால் தங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினர். ஆனால் மாம்பழ கூழ் தயாரிப்பு, சேமிப்பு மற்றும் விநியோக வசதிகள் முழுமையாக உருவாக்கப்படாத காரணத்தால் இந்த திட்டம் மாநிலம் முழுவதும் நடைமுறைக்கு வரவில்லை. இருப்பினும் மாணவர்களின் ஆரோக்கியத்தையும் விவசாயிகளின் நலனையும் ஒரு சேர கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை அறிவித்தது அம்மா அவர்களின் தொலைநோக்கு சிந்தனையை வெளிப்படுத்துகிறது. பள்ளி மாணவர்களின் நலன், சத்துணவு மேம்பாடு மற்றும் விவசாயிகளின் முன்னேற்றம் ஆகியவற்றை இணைத்து செயல்படுத்த முயன்ற இந்த அறிவிப்பு தமிழக நலத்திட்ட வரலாற்றில் குறிப்பிடத்தக்க முயற்சிகளில் ஒன்றாக நினைவு கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அம்மாவால் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டத்தில் ஒன்றான அம்மா உணவகத்தை மீண்டும் மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். எனவே அதே போல் அம்மா கொண்டு வந்த இந்த மாம்பழ கூழ் பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவுடன் வழங்கும் திட்டத்தினையும் தூசி தட்டி அதனை புதுப்பித்து பள்ளி மாணவர்களுக்கு வழங்கினார். தற்போது விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள இந்த இக்கட்டான சூழல்
அதேபோல் மாம்பழக்கூழ் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளும் புத்துயிர் பெற்று பல லட்சம் மா விவசாயிகள் மற்றும் இதனை நம்பி உள்ள தொழிலாளர்களையும் காப்பாற்ற வழிவகை செய்ய அவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மா விவசாயிகள் மட்டுமின்றி மாம்பழக்கூழ் உற்பத்தி செய்யும் ஆலைகளின் உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இன்று பிறந்த நாள் காணும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களின் போர்ப்படை தளபதி ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு என் ஆனந்த் அவர்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன். எங்கள் வழிகாட்டியே இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இங்கனம் கே அருள்குமார், கிருஷ்ணகிரி மாவட்ட மாணவரணி அமைப்பாளர், கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட தாவேக்கர். வணக்கம். மாதவன், நிர்வாக இயக்குனர், பையூர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மற்றும் மா பழக்கூழ் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 24க்கும் மேற்பட்ட மா பழக்கூழ்கள் தொழிற்சாலைகள் உள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 50,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் மா சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த 4 ஆண்டுகளாக ஏற்பட்ட போர் சூழ்நிலை காரணமாக மா பழக்கூழ்கள் ஏற்றுமதி செய்ய முடியாமல் தேக்கமடைந்துள்ளது. இதனால் மா விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 1,00,000க்கும் மேற்பட்ட மா விவசாயிகள் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த தொழிற்சாலைகளிலும் 1,00,000 நேரடியாகவும் மறைமுகமாகவும் 1,00,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலைகளுக்கும் அபாய சூழ்நிலையில் உள்ளது. இந்த மா பழக்கூழ்கள் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய முடியாத இருக்கும் சூழ்நிலையில் உள்நாட்டில் மாணவர்களுக்கு இந்த ஜூஸை வழங்க வேண்டும் மற்றும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மா ஜூஸ் பழக்கூழுடைய அளவு 20% அளவிற்கு உயர்த்த வேண்டும். இந்த தொழிற்சாலைகளுக்கு ஜிஎஸ்டி வரியினை முழுமையாக நீக்க வேண்டும். பேக்கிங் மெட்டீரியல்ஸ்க்கு உரிய வரியையும் நீக்க வேண்டும். இது போன்று நீக்கினால் இந்த தொழிற்சாலைகளுக்கு புத்துயிர் பெறும். மேலும் இதை நம்பியுள்ள 1,00,000க்கும் மேற்பட்ட மா விவசாயிகள், தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படும் அபாயத்தில் உள்ளது. வெளிநாட்டில் தற்சமயம் ஏற்றுமதி செய்யப்படும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஓஷன் பிரைட் கப்பல் வாடகை 3 மடங்கு அளவிற்கு உயர்ந்துள்ளது. இதனால் ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு நிலைமை. கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போர் சூழ்நிலை காரணமாக முற்றிலுமாக ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளது. இதை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் இந்த மா விவசாயினை காப்பாற்ற வேண்டும். மா பழக்கூழ் தொழிற்சாலைகளையும் காப்பாற்ற வேண்டும். மேலும் இந்த தொழிற்சாலைகளுக்கு மும்முனை மின்சாரத்தில் டிமாண்ட் சார்ஜை முழுமையாக நீக்க வேண்டும். மா பழக்கூழ் தொழிற்சாலைகளுக்கு பெற்றுள்ள கடன்களுக்கு வட்டியினை முழுமையாக நீக்க வேண்டும். மற்றும் இது போன்ற செய்தால் மட்டுமே இந்த தொழிற்சாலைகளை காப்பாற்ற முடியும். இங்கு பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளையும் காப்பாற்ற முடியும். கண்டிப்பாக மதிய உணவில் ஜூஸ் மாணவர்களுக்கு வழங்கினால் இங்கு உற்பத்தி செய்யப்படும் மா பழக்கூழ்கள் இங்கு உள்நாட்டிலே உபயோகப்படுத்தினால் நமக்கு பெரிதும் இந்த மா விவசாயிகளுக்கும் இந்த தொழிற்சாலைகளுக்கும் பேர் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு இந்த மா ஜூஸினை வழங்க வேண்டும். அப்படி வழங்கினால் இது போன்ற ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு கால சூழ்நிலையில் இந்த விவசாயிகளுக்கும் இந்த தொழிற்சாலைகளுக்கும் இது கை கொடுக்கும் என நம்புகிறோம். தமிழக அரசு இந்த மா ஜூஸ் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல்
இங்கே வட்டினை முழுமையாக நீக்கணும். இந்த தொழிற்சாலைக்கு மின்சார கட்டணத்தையும் முழுமையாக நீக்க வேண்டும். இது போன்ற செய்தால் இதை நம்பியுள்ள தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள், தொழிற்சாலைகளும் பயன்பெறும்.